Auditing Audit Program Part 7 in Tamil. Audit program ஓட மீனிங் என்னதுன்னு பார்ப்போம். ஆடிட் ப்ரோக்ராமோட மீனிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து இவங்க ரெடி பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு எஃபெக்டிவான வேல அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த டைமிங்குள்ளார நம்ம அந்த ஒர்க் அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைமிங்குள்ளார அந்த எஃபெக்டிவாக அந்த ஒர்க் பண்ணி முடிச்சிடணும். அண்ட் அலோட்டட் டைம். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க்கை வந்து அந்த ஸ்டாஃப் தான் பண்ணணும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளார அண்டர் த பிளான் ஆஃப் ஆக்ஷன். இதை தான் வந்து ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபனிஷன் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மேகர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஒரு ப்ரொசீஜர் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிவிங் த எஸ்டிமேட்டட் டைம் ரெக்வயர்டு. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இப்போ ரெடி பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஒரு டைம் வந்து இவங்க கொடுத்துருவாங்க. அந்த டைமுக்குள்ளார அவங்களுக்கு கொடுத்துருக்க ப்ரொசீஜருக்கு தகுந்த மாதிரியான அந்த ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம முடிச்சிடணும். ஆடிட் ப்ரோக்ராம் வந்து மெயின்லி 3 விஷயம் வந்து இன்வால்வ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மச் ஒர்க் இஸ் டு பி டன். அந்த ஒர்க்கை வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலரான ஒர்க்கை பண்ணுறதுக்கான போர்ஷன் ஆஃப் ஒர்க்கு யாருனால பண்ண முடியும், இந்த போர்ஷன் வந்து இவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் வந்து நடக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி முடிச்ச வாட்டி அந்த ஒர்க் வந்து எந்த எஸ்டிமேட்டட் டைமுக்குள்ளார அவங்களால பண்ணி முடிக்க முடியும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட டைமுக்குள்ளார அந்த ஒர்க் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இந்த 3 விஷயந்தான் வந்து இந்த அக்கௌண்டிங் ப்ரோக்ராமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இன்வால்வ் ஆகுது. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆடிட்டை வந்து எந்த விஷயமும் ஒமிட் பண்ணாமல் கரெக்டான டைமுக்குள்ளார முடிச்சிருவாங்களாமா. இப்போ டைமிங்குள்ளார முடிச்சா அந்த டைமிங்குள்ளார இவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இட் இஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் த ஆடிட் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் வந்து நடக்கும் பார்த்தீங்களா, அலாட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இந்த ஒர்க் வந்து இவங்க தான் பண்ணணும். அதையும் இல்லாமல் யார் யாருக்கு நியமிச்சாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்கை வந்து அந்த அலாட்டட் டைமுக்குள்ளார இவங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ யார் கொடுக்குறாங்களோ கரெக்டாக பண்ணி முடிச்சிருவாங்களாமா. அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ப்ரோக்ரஸ் ஆகும்போது இந்த ஆடிட் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கரெக்டாக ப்ரோக்ரஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பண்ணி முடிச்சே ஆகணும். இப்போ 1 மந்த்துக்கான ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த 1 மந்த்துக்குள்ளாரே முடிச்சாகணும். தே ஷுட் நாட் எக்ஸஸ் த டைம். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜஸாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இவங்க டைம் அதிகமாக எடுக்காமல் அந்த டைம் பீரியடுக்குள்ளாரே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுதான் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்லேயே கொடுத்துருக்கேன். இவங்க டைமுக்குள்ளார பண்ணி முடிக்கிறனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸாக இருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு தனி வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் அவங்க சப்சீக்வெண்ட் இயராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதே ப்ரொசீஜர் தான் சப்சீக்வெண்ட் இயராக இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வரனால அவங்களோட ஆடிட் ரிப்போர்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஆடிட் ப்ரோக்ராம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம். ஆடிட் ப்ரோக்ராமோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும். ஒருத்தவங்க ஒரு வேலையை மட்டும் தான் பண்ண முடியும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவை கொடுத்து அவங்களால பண்ண முடியாது. யாருக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, இப்போ வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு அளவுக்கு அவங்களுக்கு பேச்சு திறமை இருக்காது. அதே மாதிரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்காது. ஸோ இவங்களால மாற்றி பண்ண சொன்னால் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்டர் த ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து என்ன சொன்ன அட்வான்டேஜஸில் இப்போ வந்து கண்டினியூஸாக சப்சீக்வெண்ட் இயராக அதே ஆடிட் ப்ரோக்ராம் ப்ரொசீஜர் வந்து இவங்க மேக் பண்ணுறாங்க. அப்போது தனிப்பட்ட நபரோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வென்ஷனை வந்து இவங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு இனோவேஷன் திங் வந்து இங்கே யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட புதுசான விஷயங்களும் வந்து இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. முன்னாடி நடந்ததே தான் வந்து இவங்க வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு வந்து இந்த ஆடிட் ப்ரோக்ராம் வந்து செட் ஆகுது. ஃபார் த லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு வேணால் இந்த மாதிரியான ஆடிட் ப்ரோக்ராம் செட் ஆகும்.
இவங்க வந்து அந்த டைமுக்குள்ளார அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக இவங்க ஹரியப் ஆவாங்க. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிச்சாகணும், டைமுக்குள்ளார முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூல் டைமுக்குள்ளார ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஒர்க் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இவங்க ரொம்ப வந்து அதை ஹரி பண்ணி அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டு த ஒர்க்கர்ஸ். ஈவன் இப்போ வந்து ப்ராப்பராக ஒரு ஆடிட்டர் வந்து இப்போ 1 இயருக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடிட் ப்ரோக்ராம் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆடிட் ப்ரோக்ராமாக இருந்தாலும் 1 மந்த்துக்கு மேலே அதே பர்ஃபெக்ஷன் வந்து எல்லா மாதத்துக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிகினிங்கில் நல்லாயிருக்கும், பட் போக போக வந்து இது வந்து கரெக்டாக இருக்காது, அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Thank you for watching.